தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் அக்னி சாட்சியாக திருமணம் பண்ணுறதுன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்முடைய சைவர்கள் 2 வகையாக வழிபாடு செய்கின்றார்கள். ஒன்று வைதீக அடிப்படையில் இந்த வடவர்களுடைய மரபில் இருந்து வந்த வேள்வி வளர்த்து வழிபாடு செய்வது ஒரு முறை இருக்கின்றது. மற்றொன்று தென்னாட்டு அடிப்படையில் கோயில்களில் திருவுருவங்களை நிறுவி உருவத் திருமேனி வழிபாடு செய்வது என்று இருக்கின்றது. இந்த வடநாட்டிலிருந்து வந்த வேத முறைப்படி வழிபாடு செய்வதை வைதிக நெறி வழிபாடு என்று சொல்கின்றார்கள். அந்த நெறியில் வேள்வி வளர்த்து அதில் இறைவனை எழுந்தருள பண்ணி இறைவனை தீ வடிவிலே வழிபாடு பண்ணுவது அவருடைய முறையாக இருக்கின்றது. தமிழர்கள் தென்னவர்கள் தென்னாட்டினர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உருவத் திருமேனியை நிறுவி இப்படி வழிபாடு செய்கின்ற முறையை நம்ம சைவ நெறி என்று சொல்கின்றோம். இன்னும் தமிழர் நெறியில் மற்ற நெறிகளெல்லாம் இருக்கின்றன. இந்த திருமணத்தில் பெரும்பாலும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எப்படியாக இருக்கின்றது என்று சொன்னால், வேள்வி வளர்த்து அக்னி சாட்சியாக திருமணம் செய்கின்ற வைதீக நெறிதான் இருக்கின்றது. இந்த வைதீக நெறி என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டுவது போல வேத சமயத்தை வேத நெறியை அடிப்படையாக கொண்டு வடமொழி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி திருமணத்தை நடத்தி வைக்கின்ற முறை இருக்கின்றது. அதில் இந்த அக்கினியை எப்படி பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், அக்கினி தேவன் என்று பார்க்கின்றார்கள். வேதத்தில் அக்னி தேவனுக்கு முதன்மையான இடம் உண்டு. இந்த அக்னி தேவன்தான் நாம் அழைக்கின்ற அந்த கடவுள்களை எல்லாம் அழைத்து வரக்கூடியவர் என்பதனால தான் இந்த வைதிக முறை அடிப்படையில் செய்யப்படுகின்ற திருமணங்களில் வேள்வி வளர்த்து அந்த அக்கினியை தூதுவனாக அனுப்பி எந்த இறைவனை நாம் வர கூப்பிடுகின்றோமோ அந்த இறைவனை எழுந்தருள பண்ணி அந்த தீக்குண்டத்திலிருந்து முன்னாலே வைக்கப்பட்டிருக்கின்ற குண்டங்களில் அந்த மன்னிக்க வேண்டும் அந்த கும்பங்களில் பெருமானை ஆவாகனம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்தருள பண்ணுதல் அப்படின்வாங்க. அப்போது அதற்கு தான் முதல்ல அக்னி தேவனை அந்த அக்னி வளர்த்து அக்னி தேவனை வருவித்து பிறகு நாம் உதாரணத்துக்கு அம்மையப்பர் என்று அம்மையப்பரை வர வைக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோமே. அம்மையப்பரை அந்த கும்பங்களிலே எழுந்தருள பண்ண செய்து அக்கினி முன்னிலையில் அம்மையப்பர் முன்னிலையில் அக்கினி சாட்சியாக அம்மையப்பர் முன்னிலையில் இந்த திருமணம் நடைபெறுகின்றது என்பது வேள்வி வளர்த்து அக்கினி சாட்சியாக திருமணம் செய்கின்ற திருமண முறை. இந்த சைவ நெறியில் நீங்கள் பார்த்தீர்களானால் நாம் திருவுருவ வழிபாடு செய்கின்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அதனால் இந்த திருமுறை திருமணம் போன்ற திருமணங்களில் இந்த அக்னி வளர்க்காமல், ஏன்னா நம்முடைய முறை திருவுருவ திருமேனி வழிபாடு பண்ணுகின்ற முறை. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இந்த திருமுறை திருமணங்களில் எப்படி கோயிலில் பெருமான் திருமேனி எழுந்தருளை பண்ணுறோமோ அதுபோல் அந்த மேடையில் பெருமான் திருமேனியை வைத்து பெருமான் முன்பாக திருமணம் நடைபெறுவதாக செய்வார்கள். சில வேளையில் பெருமானை நாம் ஒளி வடிவிலே வழிபடுகின்ற முறை இருக்கின்றது. அதற்காக நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கின் முன்னிலையில் இறைவனை திருமணத்தை நடத்தி வைக்கின்ற முறை இருக்கின்றது. இப்படி இரண்டுமே பார்த்தீர்களானால், ஒன்று அக்கினி சாட்சியாக அந்த கும்பங்களிலே எழுந்தருள பண்ணி இருக்கின்ற இறைவன் முன்பாக திருமணம் செய்து வைப்பது அக்கினி சாட்சியாக திருமணம் செய்வது. தமிழர் முறைப்படி பார்த்திங்கன்னா இறைவன் திருமேனி முன்பாக அல்லது இறைவன் திருவிளக்கு முன்பாக இந்த அவர்கள் முன்னிலையில் இந்த திருமணம் நடைபெறுகின்றது என்பது தான் அக்னி சாட்சியாக என்பதும் இறைவன் திருமேனி சாட்சியாக என்பதும் நாம் சொல்லப்படுகின்ற ஒன்று. அப்போது இறைவன் திருமேனி முன்பு திருமணம் செய்வதும் அக்னி வளர்த்து அக்னி சாட்சியாக கும்பங்கள் முன்னாலே திருமணம் செய்வதும் ஒன்று தான். சில வேளையில்
பெருமான் திருமேனி முன்னாலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பம் வைக்கின்ற வழக்கம் உண்டு. இப்போ பெருமானை வழக்கமாக எங்கே திருமேனி இல்லையோ அங்கு கும்பத்திலே பெருமானை எழுந்தருளப் பண்ணுவது தமிழர்களுடைய மரபாக இருந்திருக்கின்றது. அப்போ இரண்டுமே ஒன்று தான். ஒன்று தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய வழிபாட்டு முறை என்கின்ற சைவ நெறியில் நடத்தப்படுகின்றது. மற்றொன்று வைதீக முறையில் வேத நெறி அடிப்படையில் அக்கினி சாட்சியாக அந்த கும்பத்தில் எழுந்தருளப் பண்ணியிருக்கின்ற இறைவன் திருமுன்னிலையாக இந்த திருமணம் நடத்தப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு முறைகளில் எது உயர்ந்தது தாழ்ந்தது என்பது நம்முடைய கருத்தல்ல. நாம் செய்கின்ற அந்த திருமணத்தில் அக்கினி சாட்சி திருமணம் என்றால் என்ன, அடுத்து திருமுறை திருமணம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே இந்த காணொளி செய்கின்றோம். அவரவருக்கு எந்தெந்த முறையில் வேண்டுமோ அந்தந்த முறையில் திருமணத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் திருமணம் செய்கின்ற போது நமக்கு தெரிய வேண்டும் எதற்காக அக்கினி வளர்க்கப்படுகின்றது, எதற்காக அந்த அக்கினியின் முன்னாலே கும்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன, இங்கு திருமுறை திருமணங்களில் ஏன் அந்த அக்கினி வளர்க்கப்படவில்லை, ஏன் திருமேனி வைத்திருக்கின்றார்கள், கும்பங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன, விளக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிந்து கொள்ளாதனால தான் இந்த திருமணம்ங்கிறது இறைவன் முன்பாக நடத்தப்படுகின்ற ஒன்று என்பதை புரிந்து கொள்ளாமல், இறைவன் முன்னிலையில் திருமணம் நடத்தப்படுகின்றது என்று புரிந்து கொள்ளாமல், அந்த திருமணத்தை ஒரு கேளிக்கையாக இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த திருமணம் என்பது முழுக்க முழுக்க இறைவன் திருமுன்பு நடத்தப்படுகின்றது. எப்படி நாம் இறைவன் முன்னால் கோயிலில் போய் நின்னோம்னா எப்படி பணிவாக பக்தியோடு அடக்கமாக இருந்து அந்த பெருமான் முன்னால் வழிபாடு செய்கின்றோமோ, அதுபோல் இறைவன் முன்னையில் நாம் அடக்கமாக பணிவாக இருந்து செய்யப்படுகின்ற அந்த சடங்குகள் எதற்காக செய்யப்படுகின்றன என்பதனை புரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நாம் செய்கிறோம். இதில் இந்த அக்கினி சாட்சி இல்லாமல் எப்படி திருமணம் செய்வது என்று கேட்கின்றார்கள் அல்லவா? அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், அக்கினி இல்லாமல் திருவுருவத்தை வைத்து திருமணம் செய்தால் அது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய திருமணம் என்று சிலர் எடுத்த எடுப்பிலேயே திருமுறை திருமணமா, அது கடவுள் நம்பிக்கை இல்லாதவருடைய திருமணம், அக்கினி வளர்க்கப்படலாங்க, அங்கு வடமொழி மந்திரங்கள் சொல்லப்படலை, இதெல்லாம் ஒரு கல்யாணமா, இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணி வைக்கிறவங்க உருப்படவே மாட்டார்கள் என்று சொல்லி வாயார மற்றவர்கள் சொல்லதை காதார நான் கேட்டிருக்கின்றேன். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று வைதீக அடிப்படையில் வடவர்களுடைய பண்பாட்டோடு அந்த வைதீக அடிப்படையில் சொல்லப்படுகின்ற வடமொழி மந்திரங்கள் சொல்லப்பட்டு அந்த வைதீகத்தில் போற்றப்படுகின்ற அக்னி தேவன் சாட்சியாக அடுத்து இறைவன் திருமுன்பாக அந்த திருமணம் நடத்தப்படுகின்றது. ஏன்னா அவங்களுக்கு இந்த வடவர்களுக்கு வைதீக நெறியில் இருக்கின்றவர்களுக்கு திருவுருவ வழிபாடு கிடையாது. அவங்க 3 வேளை தீ வளர்த்து தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனால் அவர்கள் திருமேனியை வைத்து திருமணம் பண்ணுவது கிடையாது. தமிழர்கள் வீட்டிலையும் கோயிலையும் திருவுருவத்தை வைத்து வழிபாடு செய்கின்றவர்கள். அவர்களுக்கென்று தமிழ் மந்திரங்கள் இருக்கின்றன, திருமுறைகள் இருக்கின்றன. எனவே திருமேனியை வைத்து தமிழ் மந்திரங்கள் திருமுறைகளை சொல்லி தமிழர் பண்பாட்டோடு திருமணம் செய்கின்ற போது அது சிலருக்கு வேறுபாடாக தெரிவதாக அவர்கள் பார்க்கின்றார்கள். அக்கினி இல்லாத திருமணமா என்று கேள்வி கேட்கின்றார்கள். அடிப்படையில் ஒன்று வைதீக அடிப்படையிலே வடவர்களுடைய பண்பாட்டிலே செய்யப்படுகின்றது, இன்னொன்று சைவ அடிப்படையிலே தமிழர் பண்பாட்டிலே தமிழர்களுடைய நெறிமுறைகளோடு செய்யப்படுகின்றது. இது ரெண்டுமே உயர்ந்தது தான். இதில் எது தாழ்ந்தது எது உயர்ந்தது என்று இல்லாமல் இரண்டில் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு எதை தெரிவு செய்வது என்பது அவரவருக்கு உரிமை இருக்கின்றது. ஆனாலும் அந்த திருமணத்தை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பது மிக முதன்மையானது. இப்போ அதனால தான் நாம் இந்த தெளிவை பெற வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது. தமிழர்கள் தமிழர் நெறியில் தமிழர் பண்பாட்டு செய்வது தான் சிறப்பு என்று சொல்லி
அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.